தென்காசி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தென்காசி மாவட்ட கறிக்கோழி வளர்ப்பு பண்ணையாளர் விவசாய நல சங்கம் சார்பில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்காசிக்கு நாளை வரக்கூடிய தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கருப்பு சட்டை கருப்பு துண்டு அணிந்து ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்கும் போராட்டத்தில் பண்ணையாளர்கள் ஈடுபட்டனர். இதில் கறிக்கோழி வளர்ப்பு தொழிலை விவசாயம் சார்ந்த தொழிலாக அரசாணை வெளியிடுவது, கறிக்கோழி வளர்ப்பு பண்ணைகளை கணக்கெடுப்பு நடத்தி நலவாரியம் ஏற்படுத்தி தர வேண்டும் மற்றும் மாநில அளவிலான நிரந்தர முத்தரப்பு குழு ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இதுகுறித்து கறிக்கோழி வளர்ப்பு பண்ணையாளர்கள் கூறுகையிலும், தமிழக முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபொழுது தங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சு என்றும், நாங்கள் மனு அளித்த வாக்குப்பட்டி எங்கே போச்சு என்றும் கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து தங்களுக்கான கோரிக்கைகளை தமிழக முதல்வர் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாகவும் தென்காசிக்கு வரக்கூடிய அவரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கருப்பு சட்டை கருப்பு துண்டு அணிந்து வந்துள்ளதாக தெரிவித்தனர்.